உன் வேர்வை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் அப்படியா? உன் வேர்வை ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? சியஞ்சிரைக்கு கிட்ட சிவனதோர சுட்ட சோட்டு வளவிக்குள்ள மாட்டிக்க வளைஞ்சிட்ட உள்ள பற்றைய போட்டுட்டு எறைய கூட்டிட்டு யாராவது வந்துட போறாங்க. யார் வர போறா? அதுவும் நம்ம பெட்ரூம்குள்ள. பக்கத்தான் விழுந்த மேகங்க எம்புட்டு இடுக்கியே இடுக்கியே அடிக்கிறா அடிக்கியே பெய்யோ சில்லி இப்ப நிலத்தில் இறங்கி அணத்துறா லந்தாவேசி என்ன பொறண்ட இழுக்கிறா கட்டாரி கண்ணால முட்டாளே தெரிக்கிற ஒட்டார சிட்டால வம்பாகி கிடக்குற என் உசுருல சல்லட சலிச்சு ஏண்டிருக்கிற அரக்கிய பொங்குருக்குல என்னைய முடிச்சு நீ நடக்கிற மரக்கிய என் நாட்டம் வந்தா பிரகாஷ் பிரகாஷ் ஏய் மச்சான் உள்ள வா. மச்சான் வா மச்சான். என்ன திடீர்னு இங்க வந்திருக்க? எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் தான். உள்ள வா பேசுவோம். வா 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 வா. இந்த குடி, இது என்னோட ஷேர். ஷாரா? எப்படி என் வீட்டோட பத்திரம்? எப்படி மச்சான்? உங்க அப்பா கொடுத்துட்டாரா? கொடுத்தாரோ இல்ல நான் எடுத்தனோ அதெல்லாம் எதுக்கு இப்ப? நீ கேட்டதனா எடுத்துட்டு வந்துட்டனா இல்லையா? ஏய் இத நான் நினைச்சு கூட பார்க்கல மச்சான். உங்க அப்பா கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ நான் பயந்துகிட்டே இருந்தேன். எங்க அப்பாக்கு தெரியாம தான் நான் எடுத்துட்டு வந்தேன். என்னது எடுத்துட்டு வந்தியா? ஆமா, கேட்டு பார்த்தேன். அவர் ஒன்றும் கொடுக்குற மாதிரி தெரியல, அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். இது 3 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி. இத வச்சு நமக்கு தேவையான படத்தை நீ வாங்கிக்க. சரி மச்சான், இதனால எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? அதெல்லாம் எதுவும் வராது. அப்படியே வந்தாலும் நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். நீ மத்ததெல்லாம் ஏற்பாடு பண்ணு. கூட்ஸை வேற யாராவது வாங்கிட போறாங்க. சரி மச்சான், நீ உட்காரு, நான் போன் பேசிட்டு வந்துடுறேன். இந்தாங்க, கொஞ்சம் இத சுபாஷ் சார் கிட்ட கொடுத்துருங்க. சரிங்க ஹலோ. சார், என்கிட்ட 3 கோடி ரூபா ஒருத்துள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்கிட்ட ஒரு 25 லட்ச ரூபா மட்டும் கொடுங்க. நாளைக்கு தனியா இன்னொரு 25 லட்ச ரூபா கொடுங்க. பாண்ட் பேப்பர்ல சைன் வாங்கிக்கிட்டு நீங்க 1 கோடி ரூபான்னு போட்டுக்குங்க. டாக்குமெண்ட் கரெக்டா இருந்தா நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சிடலாம் பிரகாஷ். எல்லாமே பக்காவா இருக்கு. அப்படின்னா உடனே வாங்கல. இன்னொரு 1/2 hourல நாங்க இருப்பேன். ஓகே பிரகாஷ். மச்சான் வா நம்ம போலாம். அது நம்ம கேக்குற பணம் கொடுப்பாங்கல்ல? 3 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி இது. நாம வெறும் 25 லட்ச ரூபா தானே கேக்குறோம். அதெல்லாம் கண்ணை மூடிட்டு கொடுப்பான். வா போலாம். வா. இந்த சரி, நான் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். அவ பண்ண வேலையில நிம்மதியா தூங்க கூட முடியல. எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு பயமாவே இருக்கே. நானும் அக்காவும் எப்படி இருந்தோம். இன்னைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து வாழ வேண்டியதா இருக்கு.
தூக்கம் வர நேரத்துல இது ஒண்ணு. ஐயோ, இவனா? இவன் எதுக்கு இப்ப எனக்கு கால் பண்றான்? என்ன இவன் போனை கட் பண்றான்? இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இப்ப இவன் வேற. மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவனை. போன் எடுத்து பேசுற வரைக்கும் இவன் விட மாட்டான் போலயே. சொல்லு விக்னேஷ். என்னடா போனை கட் பண்ற? இல்ல மச்சான், கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதான் எடுக்க முடியல. சரி சொல்லு, என்ன விஷயம்? அவசரமா எனக்கு 50,000 ரூபாய் தேவைப்படுது, என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறியா? டேய், 50,000மா? அவ்வளோ பெரிய பணத்துக்கு நான் எங்கடா போவேன்? டேய், 50,000 ரூபாய் உனக்கு ஒரு பணமாடா? எங்க போவேன் ஏது போவேன் என்னைய கேட்டுட்டு இருக்க? இங்க பாரு விக்கி, விளையாடுறதுக்கு இது நேரம் இல்ல. என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லடா, நானே கஷ்டத்துல இருக்கேன். நீ கஷ்டத்துல இருக்கியோ இல்ல நஷ்டத்துல இருக்கியோ அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு உடனே 50,000 ரூபாய் பணம் வேணும், அனுப்பி வை. இங்க பாருடா, என்கிட்ட 50 ரூபாய் கூட இல்லடா. டேய், இந்த வெட்டி பேச்செல்லாம் என்கிட்ட பேசாதடா. பணம் வேணும்னா வேணும், அனுப்பி வை. அனுப்புன்னு சொன்னா நான் எங்க இருந்துடா அனுப்புவேன்? என்கிட்ட இல்லடா, என்னால முடியாது. இங்க பாரு விக்கி, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ஓ அப்படியா? இங்க பாரு, நீ பண்ண கொலையை நான் ஆதாரத்தோட எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் வெளியே விட்டேன்னு வச்சுக்க, என்ன ஆகும் தெரியும்ல? நாளைக்கே பிரகாஷ் உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அப்படியே நீ தப்பிச்சாலும் ஜெயில காலம் பூரா நீ களிதான் திம்ப. நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை கையில வச்சுக்கிட்டு அமைதியா போயிட்டு இருக்கேன். இதோட வேல்யூ தெரியாம நீ என்கிட்ட விளையாடிட்டு இருக்க. டேய், நிஜமாவே என்கிட்ட இல்லடா. இங்க பாருடா, இதுக்காகவே நான் ஏற்கனவே உன்கிட்ட நிறைய கொடுத்துட்டேன். ப்ளீஸ்டா, என்னை விட்டுரு. என்ன சிவா, கணக்கு பாக்குறியா? இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. இங்க பாருடா, என் நிலைமைய நீ புரிஞ்சுக்க. சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல 50,000 ரூபாய் மட்டும் நீ எனக்கு போட்டு விடு. பணம் வரலன்னா என்ன நடக்கும்னு ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன். டேய், ஐயோ, பணத்துக்கு நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஏற்கனவே நானே மரண அவஸ்தையில இருக்கேன். இதுல இவன் வேற இப்ப போன் பண்ணி பிளாக்மெயில் பண்றானே.